வணக்கம் மக்களே. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து vmware virtualization. ஸோ vmware ஒர்க் அந்த vmware ஆக்சுவலிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட்டு. அந்த ப்ராடக்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதே இந்த விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜியை நம்பி தான். ஸோ விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னாலே டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ விர்ச்சுவலைசேஷன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம vmwareக்குள்ளே வரலாம். அப்போ தான் நம்ம முழுமையாக வந்து vmwareனா என்ன அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ வாட் இஸ் விர்ச்சுவலைசேஷன்? ஃபர்ஸ்ட், இது ஒரு டெக்னாலஜி. இது எங்கே இருக்குது அப்படின்னா, கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் தெரிஞ்சவங்க இந்த பார்த்திங்கன்னா சிபியூவில் இருக்கும், ப்ராசஸர் அதில் தான் இருக்கும். இது என்ன, இந்த டெக்னாலஜி நமக்கு என்ன எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஃபிசிக்கல் ஹார்ட்வேரை வந்து விர்ச்சுவல் ஹார்ட்வேரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு என்னன்னே புரியலங்க. டெக்னாலஜின்னு சொல்கிறீங்க, சிபியூவில் இருக்குன்னு சொல்கிறீங்க, ஃபிசிக்கல் விர்ச்சுவல் சொல்கிறீங்க. ஃபிசிக்கல்னா நீங்கள் கண்ணால் பார்க்க முடியும், அதை தொட முடியும், இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல். விர்ச்சுவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொட முடியாது, ஜஸ்ட் நீங்கள் வந்து யூஸ் மட்டும் தான் பண்ண முடியும், அதுதான் விர்ச்சுவல். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிசிக்கல் ஹார்ட்வேர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபியூ, ரேமு, ஹார்ட் டிஸ்க்கு, நெட்வொர்க் கார்டு, மதர் போர்டு, இதெல்லாம் ஃபிசிக்கல் இல்லையா? இதை வந்து விர்ச்சுவலாக அதாவது பொய்யை கிரியேட் பண்ணுறது தான் இந்த விர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணாது. ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபிசிக்கல் ஆர்கிடெக்சர் வந்து இதுதாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ நீங்கள் லேப்டாப் கடையிலேருந்து வாங்கிட்டு வரீங்க. அதில் என்ன இருக்கும்? ப்ராசர், ஹார்ட் டிஸ்க்கு, ரேம், எஸ்எம்பிஎஸ், என்ஐசி கார்டு, மதர் போர்டு எல்லாமே இருக்கும். எல்லாம் செட் பண்ணி ஆன் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ ஓஎஸ் இருந்துச்சுன்னா இப்போ இல்லை ஓஎஸ் நீங்கள் போடுவீங்க. என்ன போடுவீங்க? Windows 7, 8, 8.1, 10, இல்லை லினக்ஸு, சென்டோஎஸ், ஏதோ ஒரு ஓஎஸ் போடுவீங்க. ஓஎஸ் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க. விஎல்சி மீடியா பிளேயர், ஃபயர்ஃபாக்ஸு, க்ரோமு, எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸட்ரா என்ன உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100% ஹார்ட்வேர் வந்து கன்சியூம் ஆகாது. ஸோ நீங்கள் என்ன போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100% ஹார்ட்வேர் வந்து கன்சியூம் ஆகிட்டே இருக்காது. ஒரு ஓஎஸ் ரன் ஆச்சுன்னா எம்டிஆர் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகும்போது தான் ஃபுல்ஃபில் ஆகும். ரொம்ப அதிகமாக நீங்கள் 70% யூஸ் பண்ணால் ஓகே. சம்டைம்ஸ் ஹேங் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த யூட்டிலைசேஷன் வந்து அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் குறைஞ்சிரும். ஸோ அப்போ நீங்கள் காசு போட்டு வாங்கியும் அந்த ரிசோர்ஸ் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு மேஜர் பிரச்சனை. இப்போ பேலன்ஸ் இருக்கிற இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த விர்ச்சுவலாக மாற்றினீங்கன்னா பண்ண முடியும். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் விர்ச்சுவல் ஆர்கிடெக்சர். இது வந்து டைப் 2. இப்போது ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராசர், ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு மேலே விர்ச்சுவலைசேஷன் எனேபிளிங் சாஃப்ட்வேர், அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா vmware workstation இல்லை ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் உள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஓஎஸ் போட்டுக்கலாம். புரியலையே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் இருக்கு இல்லையா, இதோட கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா i5 2.20 GHz 4 கோர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அசியூம் பண்ணிக்கோங்க. 8 GB ரேம் இருக்குது, 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது, 4 என்எஸ்சி கார்டு இந்த ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது மேலே ஓஎஸ் போட்டிருக்கீங்க. ஸோ அதில் நீங்கள் விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ணும்போது இந்த ஹார்ட்வேர், இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், விர்ச்சுவலாக அது கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ஃபிசிக்கல் ரிசோர்ஸை யூஸ் பண்ண முடியும். புரியுது, ஆனால் புரியுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த டயக்ராம் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இந்த விர்ச்சுவல் எனேபிளிங் சாஃப்ட்வேர்க்குள்ளே என்ன பண்ண முடியுங்கிறத நான் அடுத்து சொல்லியிருப்பேன். ஸோ ஃபிசிக்கல் ஹார்ட்வேர், ஓஎஸ், சாஃப்ட்வேர், பக்கத்தில் ஆப் 1, இது உங்கள் ஆப்பாக கூட இருக்கலாம். இதுவும் ஒன் ஆஃப் த ஆப் தான். ஆனால் இது வந்து ஒரு விர்ச்சுவலைசேஷன் எனேபிள் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர். அதுக்குள்ளே தான் மேஜராக ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவலைசேஷன் எனேபிளிங் சாஃப்ட்வேருக்கு மேலே விர்ச்சுவல் ஹார்ட்வேர் வந்துருச்சு. அதாவது நம்ம ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் தான், ஆனால் இந்த சாஃப்ட்வேர் வழியாக அதை அக்சஸ் பண்ணும்போது அது விர்ச்சுவலாக தெரியுது நமக்கு. ஸோ அதுக்கு மேலே நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறோம். அந்த விர்ச்சுவல் மிஷினில் தான் இந்த விர்ச்சுவல் ஹார்ட்வேரை நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் கிரியேட்டிங் விர்ச்சுவல் மிஷின் வி கேன் இன்ஸ்டால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நீங்கள் இப்போ 2 VM கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு VMல லினக்ஸ் ஓஎஸும் இன்னொரு VMல விண்டோஸ் ஓஎஸும் போட்டு அதில் அந்தந்த ரிலேட்டட் அப்ளிகேஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரன் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ஐடியா இருக்குது. ஆனால் இது உண்மையா பொய்யா, இது எப்படி நாங்கள் பிலீவ் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு லேபே நான் காமிக்க போகிறேன். சரி, இப்படி யூஸ் பண்ணுறதால எனக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100% சொல்லணும்னா கூட மேக்ஸிமம் உங்கள் ஹார்ட்வேரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காசு கொடுத்து வாங்கின அந்த ஹார்ட்வேர் வந்து வேஸ்ட் ஆகாது, முதல் விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் நான் திரும்ப சொல்கிறேன்னா,
கூடிய விரைவில் கிளவுடு பற்றி நான் வீடியோ போடுவேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்டோட இப்போ சொல்கிறதோட நோக்கம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்போ வந்துட்டு. சரிங்களா? ஸோ அப்போ மேக்ஸிமம் ஹார்ட்வேர் யூட்டிலைசேஷன் அப்போ உங்களுக்கு கிடைக்கும் அங்கே வந்துட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இது வந்து டைப் 1 ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் மேலே அப்போ ஓஎஸ் இருந்துச்சா, ஓஎஸ்க்கு மேலே தான் விர்ச்சுவலைசேஷன் எனேபிளிங் சாஃப்ட்வேர் போட்டுருந்தோமா. அப்படி இல்லாமல் டேரெக்டாக ஹைப்பர்வைசர்னு ஒரு டைப் ஆஃப் ஓஎஸ் அது வந்துட்டு. அதோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா vmware ESXன்னு விடுறாங்க, மைக்ரோசாஃப்ட் வந்து ஹைப்பர் வின்னு சொல்லி விடுறாங்க, ரெட் ஹேட் வந்து பார்த்தீங்கன்னா கேவிஎம் சொல்லி விடுறாங்க. அதே ஹார்ட்வேர் தான் பார்த்துங்க. நீங்கள் ஹைப்பர்வைசர் போட்டிங்கன்னா டேரெக்டாக அதுக்கு மேலே நீங்கள் விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம். விஎம்க்கு மேலே ஆஸ் யூஷுவலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓஎஸ் கிரியேட் பண்ணலாம். அப்படி பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹைப்பர்வைசரு, விர்ச்சுவல் ஹார்ட்வேர் அலோகேஷனு, அதுக்கு மேலே விஎம் அதே தான். பட் வந்து என்ன, இந்த ஹைப்பர்வைசர் வந்து சாஃப்ட்வேர் கிடையாது, அது ஒரு ஓஎஸ் மாதிரி, அதாவது ஒரு லேயர் அப்படியே ஹார்ட்வேர் லேயருக்கு மேலே வந்து அப்படியே அது வந்து படந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போது பர்ஃபார்மன்ஸ் வந்து கம்பேர் வித் சாஃப்ட்வேர் அது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒன்று. ஸோ விர்ச்சுவலைசேஷனோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஸ் ஸ்பேஸ். இப்போது நான் இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் போய்ட்டு நீங்கள் ஒரு 10 சர்வர் வாங்கினா 10 சர்வர் வைக்கிறதுக்கு இடம் வேணும்ல உங்களுக்கு. அது ஒரு பிரச்சனை. 10 சர்வர் போட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு ஓஎஸ் தான் போட முடியும். ஸோ அப்ளிகேஷன் சர்வருக்கு ஒன்று, வெப் சர்வருக்கு ஒன்று, இந்த மாதிரி தனித்தனியாக ஒன்று வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதே வந்து நீங்கள் விர்ச்சுவலைசேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா சர்வர் ஒரே சர்வர் தான், ஆனால் அந்த ஒரு சர்வர் 10 சர்வருக்கு ஈக்குவலான பவர் இருக்கிற மாதிரி கேட்கும் இது வந்துட்டு. ஏன்னா அப்போ தானே உங்களுக்கு மல்டிபிள் விஎம்ஸ் உள்ள கிரியேட் பண்ண முடியும். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் ஹை காஸ்ட், ஏன்னா நல்ல பவர்ஃபுல்லான ஹார்ட்வேரை கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ பவர் கன்சம்ஷன். ஒரே சிங்கிள் ஹார்ட்வேருங்கனால வந்துட்டு பவர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா ரிஸ்க் இன் ஃபிசிக்கல் செக்ஷன். இன்கேஸ் அந்த ஹார்ட்வேரோட பவர் டவுன் ஆச்சுன்னா அது உள்ள ரன் ஆகிற மொத்த விஎம்மும் டவுன் ஆகிடும். ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹார்ட்வேர் யூசேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கும் போதே நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், ஓகே இப்படி போட்டால் நம்மளால் கண்டிப்பாக யூட்டிலைசேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஓஎஸ்ஓ அல்லது அப்ளிகேஷன் செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அது ஒரு பிரச்சனை. நீங்கள் விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற ஓஎஸ்ஓ இல்லைனா வந்து அப்ளிகேஷனோ இந்த விர்ச்சுவல் இதுக்கு செட் ஆகலைன்னா அது ஒரு பிரச்சனை. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளவுடில் எழுதும் போதே க்ளவுடுக்கு தகுந்த மாதிரியே டெவலப் பண்ணிடுறாங்க அப்ளிகேஷன்ஸை வந்துட்டு. ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இது ரெண்டுமே அட்வான்டேஜ். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஐயோ ரொம்ப கொள்ளாதீங்க, தியரியாக போயிட்டுருக்கு 7 நிமிஷமா, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்ப்போமே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க போகிறோம். ஸோ என்னோட பேஸ் மிஷின் கான்ஃபிகரேஷன் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஃபிசிக்கல் மிஷினில் ஒர்க் பண்ண போகிறேன். அந்த மிஷினோட கான்ஃபிகரேஷன் தான் போட்டிருக்கேன். சிபி வந்து i5 2.20 GHz, ரேம் வந்து 66 GB இருக்குது, ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 160 GB, என்ஐசி கார்டு ஒரே ஒரு என்ஐசி கார்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது அது பிளான் என்னென்னா இதான், vmware workstation 14 இன்ஸ்டால் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு அதை வந்து vmware workstation கான்ஃபிகர் பண்ண போகிறேன். என்னென்ன கான்ஃபிகருங்கிறத காமிக்கிறேன். விர்ச்சுவல் மிஷின் அதுக்கப்புறம் அதில் கிரியேட் பண்ணி கான்ஃபிகர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே 2 ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி அந்த 2 ஓஎஸையும் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக்காக காமிக்கிறேன். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு விர்ச்சுவல் நெட்வொர்க் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. பிரிட்ஜ்னா என்ன, நேட்னா என்ன, ஹோஸ்ட்னா என்ன, அப்புறம் க்ளோனிங் என்ன, எப்படி க்ளோனிங்கில் லிங்க்டு க்ளோன், ஃபுல் க்ளோன் 2 டைப் இருக்காது, அப்புறம் ஸ்னாப்ஷாட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க்னா இதுதான். இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ளே விஎம் இருக்குது. அந்த விஎம் வந்து நான் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கில் பேச வைக்கணும், என்னோட ஃபிசிக்கல் நெட்வொர்க்கில் பேச வைக்கணும், அது வந்து பேர் பிரிட்ஜ் கனெக்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா பேச வைக்கலாம். அதே இல்லை என்னோட விஎம் வந்து விஎம் கூடயும் பேசணும், ப்ளஸ் என்னோட மதர் ஓஎஸ் கூட மட்டும் பேசிக்கிட்டே போதும், விட்டுட்டு வெளியில் வரக்கூடாது அப்படின்னா அது வந்துட்டு நேட் யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் வந்துட்டு. ஸோ இதுக்குள்ளே கம்யூனிகேட் ஆகிக்கும். ஹோஸ்ட் ஒன்லி வந்துட்டு விஎம் டு விஎம் கூட கம்யூனிகேட் ஆகிறதுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வச்சிருக்கிறது ஒரு டைப் ஆஃப் நெட்வொர்க். ஸோ விஎம் வந்து ஃபிசிக்கலில் பேசணும் பிரிட்ஜு, விஎம்குள்ளேயும் பேசணும், என்னோட மதர் ஓஎஸ் கூடயும் பேசணும், Windows 7 Windows 8 இருக்கலாம் இல்லையா, அது கூடயும் பேசிக்கணும்னா அது வந்து நேட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோஸ்ட் வந்து விஎம் டு விஎம் மட்டும் தான் கம்யூனிகேட் ஆகிற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து டெக்னிக்கலுக்கு வந்துடலாம். ரைட்? ஸோ இப்போது நம்ம வந்து இந்த vmware workstation 14 எடுத்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். NAS அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இன்னைக்கு இருக்கிறதுல புதுசாக ரிலீஸ் ஆயிருக்கு.
ஸோ நீங்களும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த இன்ஸ்டாலேஷன் நடுவில் நம்ம சிஸ்டத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட 6 GB ரேமுங்களா, ஸோ அதில் வந்து 1.05 GB கன்சப்ஷனில் இருக்குது. 4 கோர் 1 2 3 4 4 கோர் இருக்கு என்கிட்ட. இப்போ 4 கோர் 2 கோர் தான் ரொம்ப ஆக்டிவாக யூஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் 2 கோர் வந்து ரொம்ப மைல்டாக தான் யூஸிங்கில் இருக்குது. சிபி வந்து பார்த்தீங்கன்னா 32.4 அந்த மாதிரி பர்சன்டேஜ் ஏறி இறங்கி போயிட்டுருக்கு. இன்னும் டீட்டெயிலில் பார்க்கணும்னா ரிசோர்ஸ் மேட்டர் போனால் பார்க்கலாம். ஸோ சிபியூ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், CPU 0, CPU 1, CPU 2, CPU 3 மெமரி. ஸோ 205 MB ஹார்ட்வேர் ரிசர்வ் பண்ணியிருக்கு. ஸோ இன் யூஸ் வந்து 1 GB கிட்டத்தட்ட அது வந்துட்டு ஓஎஸ் எடுத்திருக்கு. ஓஎஸ் ப்ளஸ் வந்துட்டு இது யூஸ் பண்ணியிருக்கு, vmware எல்லாமே எடுத்திருக்கு. மாடிஃபைடு 128 இருக்கு. ரெடியாக கேட்சி பண்ணி வச்சிருக்கிறது அந்த ஸ்டாண்ட் பைல இருக்குது. பார்த்தீங்கன்னா அது ஒரு 2 GB கிட்ட 2.5 GB கிட்ட வச்சிருக்கு. ஃப்ரீ மெமரி ஒரு 2.5 GB இருக்கு. ஸோ நம்ம விஎம் லான்ச் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேம் இருக்கு, தேவையான அளவு சிபியும் இருக்கு. 2 விஎம் அழகாக நல்லா லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த வேஸ்ட் ஆகிற ரேம் வந்து அதில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். திரும்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் உடனே உங்களுக்கு நான் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது ரெடி ஆகிட்டுருக்கு. விசார்ட் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொடுங்க. லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து அக்ரி பண்ணுங்கள். இது தேவைப்பட்டா வச்சுக்கோங்க, இல்லை நோ நீட். நெக்ஸ்ட் செக் ஃபார் ப்ராடக்ட் அப்டேட் ஆன் ஸ்டார்ட் அப், ஜாயின் த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சிஸ்டமில் வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லை, ஸோ அதனால எனக்கு தேவையில்லை. பட் நீங்கள் தேவையாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள். பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் அப்படியே இப்போது நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ கிரியேட் ஷார்ட்கட்ஸ் இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் நீட். நெக்ஸ்ட் கிளிக் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு நடுவில் ஏதாவது ஜென்ரேட் ஆச்சுன்னா அப்போ நான் உங்களுக்கு திரும்ப கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஓவர். ஸோ இப்போ ஃபினிஷ் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் முடிஞ்சிடும். இன்ஸ்டாலேஷன் ஓவர். vmware workstation 14 நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு. அது ஒரு ஐக்கான் இங்கே இருக்குது. ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் அக்சஸ் தி சாஃப்ட்வேர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கீ இருக்கான்னு சொல்லி கேட்குது. கீ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா போடுங்க, இல்லைனா வந்துட்டு நீங்கள் 30 days வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் vmware workstation-ஐ. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு 30 days வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு எஸ். ஸோ உங்களுக்கு vmware 14 வந்து எவாலுவேஷன் வெர்ஷன் ஓகே இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஓகே ஆகிடும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் வந்துட்டு workstation 14 இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க லேப்டாப்பில். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், விர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணலாம். இதுதான் நான் சொன்னேன், இந்த விஎம்
ஓகேங்களா. ஸோ இப்போது என்னோட ஹார்ட்வேர் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இல்லையா, 6GB RAM, i5 2.20 40GHz சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த விர்ச்சுவலாக எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஃபோர் தட் நான் ஒரு ஃபர்ஸ்ட் எம்டி ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் இந்த உங்கள் ட்ரைவ்லேயே நீங்கள் வந்துட்டு இந்த ஐஎஸ்எஃப் ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஐ மீன் அந்த டிஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் இங்கேயே கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஐஎஸ்எஃப் ஃபைலாக நான் ஃபைலாக வச்சுருக்கேன் அப்படின்னா அதை நீங்கள் கூட இங்கே வச்சுட்டு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் எந்த ட்ரைவ்லையாவது வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இப்போ நான் வந்துட்டு லைக் இப்போ நான் ட்ரைவில் வச்சுருக்கேன் அப்படின்னா ட்ரைவில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை ப்ரௌஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்துட்டு ஐஎஸ்எஃப் ஃபைல் தேவையில்லை. ஸோ நான் ஐ வில் இன்ஸ்டால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஓஎஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதை வந்து CentOS இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஓகேங்களா, CentOS 7 64-bit போட போகிறேன். நெக்ஸ்ட்டு ஸோ எதை வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ட்ரைவில் போட போகிறேன். make new folder virtual machine, அந்த ஃபோல்டரில் இன்னொரு புது ஃபோல்டர் லினக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் ஸோ கொடுத்து ஓகே அப்படின்னு கொடுத்து வந்துட்டு ஆர்க்கல் லினக்ஸ் இல்லை, இட்ஸ் 64-bit. ஸோ இது வந்துட்டு CentOS space Linux. Next. ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ ஹார்ட் ட்ரைவ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இது வந்து விர்ச்சுவலுங்க. இப்போ நீங்கள் 20GB கொடுத்தாலும் இம்மீடியட்டாக 20GB உங்கள் டிஸ்க்லேருந்து எடுத்துக்காது. இது வந்து எவ்வளோ எடுத்துக்குன்னா 20GBன்னு சொல்லி விர்ச்சுவலாக அந்த இது காட்டும். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஃபில் பண்ண தான் இது வந்து ஃபுல்லாகுமே தவிர்த்து எடுத்தோடனே 20GB கொடுக்காது. அப்படி வைக்கிற மாதிரி வைக்கலாம், பட் ஆனால் அது நமக்கு நல்லதுக்கு இல்லை. உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸோ எல்லாமே முடிஞ்சிச்சு. ஒரு தடவை நீங்கள் ரிவ்யூ பார்க்குறதா இருந்தால் அதில் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ ஃபினிஷ் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஎம் நவ் ரெடி. ஓகேங்களா. இப்போ என்னென்ன டிவைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா மெமரி வந்து 1GB மினிமம் செட் ஆகிருக்கு. அது தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 2GB 4GB நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் ரேம் மெமரி எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கோ அதை பொறுத்து தான். இப்போ ரேம் வந்து எனக்கு 1.14GB இருக்குது, பாக்கி ஒரு 4.5 5GB ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நான் 4GB வரைக்கும் தான் என்னால் வந்து என்ன பண்ண முடியும், ரேம் கொடுக்க முடியும். 2GB கொடுத்தா 2 VM நான் கிரியேட் பண்ணிக்கலாம். 1GB கொடுத்தா 4 VM நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்க முடியும். அதுக்காக 64GB வரையும் கொடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ராசஸர் வந்து ஒரு ப்ராசஸர் இருக்குது, கோர் அதை வச்சு நம்ம பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு CD ட்ரைவ் இப்போதைக்கு நான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டேன். சவுண்டு கார்டு இதெல்லாம் ஆக்சுவலாக தேவையில்லை. ஏன்னா நம்ம போகிற விஎம் வந்து நமக்கு முக்கியம் வந்து நெட்வொர்க் கார்டு, யூஎஸ்பி தேவைப்பட்டால் வச்சுக்கலாம், இல்லை தேவைப்படலாம் கூட வச்சுக்கலாம். இந்த கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் பென்ட்ரைவ் வந்து போட்டிங்கன்னா விர்ச்சுவல் மிஷினுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற பார்ட்ஸே வந்து நமக்கு போதுமானது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த vmware டூல்ஸு, VNC கனெக்ஷன்ஸு, ஆட்டோ லாகின் இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ பேரெல்லாம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து விர்ச்சுவல் மிஷின் வந்து இப்போ கஸ்டமைஸ் ஆகிடுச்சு. இந்த டெஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த விர்ச்சுவல் மிஷின் எதுக்காக நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஐபி அட்ரஸ் என்ன, இது ஐபி அட்ரஸ் 192.168.1.10 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இல்லைனா வந்துட்டு 20.10 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இதோட ஹோஸ்ட் நேம் என்ன அப்படின்னா test.payilagam.com அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். லைக் அப்புறம் இந்த மிஷின் வந்து எதுக்காக இருக்கு, இட் இஸ் டெஸ்டிங் வெப் சர்வர். ஸோ போட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் விஎம் எடுத்து ஓப்பன் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை காட்டி விட்டிங்கன்னா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகிடும்.
ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து எவ்வளோ எடுத்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லோக்கல் டிஸ்க் கீ விர்ச்சுவல் மிஷின் அது லினக்ஸ்னு சொல்லி கிரியேட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது. அதோட மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோ ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2.56 MB தான் இருக்குது. ஸோ இந்த ஃபைல் டெலிட் பண்ணிங்கன்னா மொத்த இதுவும் டெலிட் ஆகிடும். விர்ச்சுவல் ஃபைல் எல்லாமே இந்த ஓஎஸே போயிடும். ஸோ லைக் சாஃப்ட்வேர் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதான் விர்ச்சுவல் ஹார்ட்வேர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம விண்டோஸ் விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் நியூ விர்ச்சுவல் மிஷின். நெக்ஸ்ட் இது வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் யூஸ் பண்ண போகிறேன். விண்டோஸ் 7 நான் போகிறேன், சும்மா வச்சுப்போம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் வந்துட்டு என்னோட டிரைவில் விண்டோஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் 7. ஓகே. நெக்ஸ்ட் ஸோ மினிமம் 16 GB. 6 GB உடனே எடுக்காது, சும்மா காமிக்குது நம்மள்கிட்ட. ஃபினிஷ். ஸோ நவ் ஐ ஹாவ் 2 VMs. ஸோ இதையும் அந்த மாதிரி தேவையில்லாத அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நான் எடுத்துடுறேன். ஓகே ஓகே ரைட். ஸோ திஸ் இஸ் நவ் எனஃப். ஸோ இங்கே நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸோட இது என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ ஐபி அதுக்கு என்ன ஐபி கொடுத்தோம், 20.20 சொல்லி கொடுக்கலாம். சர்வரை போட முடியாது, இது வந்துட்டு டெஸ்டிங் 2 அப்படின்னு சொல்லி போடலாம். இட் இஸ் செகண்டரி testing VM, right? Okay, that's fine now. ஸோ இப்போது இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ISO ஃபைல் இல்லை, நான் ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு ISO ஃபைல் எப்படி மேப் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இப்போது நான் ISO ஃபைல் காப்பி பண்ணிட்டேன். ஸோ அது இப்போ எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இடியூவில் வச்சுருக்கேன். ஸோ இடியூவில் ISO ஃபைல்ஸ் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அது உள்ள CentOS 7ம் Windows 7 ட்ரையல் பேக்கும் வச்சுருக்கேன். ஸோ CentOS 7 ISO ஃபைல் தான் இருக்குது, Windows 7 ட்ரையல் பேக் இருக்குது. ஓகே. ஸோ இது நீங்கள் வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் CentOS இது வந்து மவுண்ட் பண்ணுறேன். இந்த சிடிடி ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வரும். ஸோ யூஸ் ISO இமேஜ் ஃபைல் கொடுங்க. அது கொடுத்து ப்ரௌஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த அந்த ஃபோல்டர் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே காட்டும். இல்லை நீங்கள் மை கம்ப்யூட்டர் வந்து கூட நீங்கள் இ டிரைவ் கிளிக் பண்ணி ISO ஃபைல் வந்து CentOS 7 வந்து இது கொடுத்தீங்கன்னா கூட ஓகே தான். ஓகே. ஸோ ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸிங் ஃபைல் அப்படின்னு போட்டு அந்த ISO ஃபைலை காமிக்கும். ஸோ இப்போ பவர் ஆன் திஸ் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மிஷின் அப் ஆகிடும். ஓகே. ஸோ VM வந்து இப்போ அப் ஆகுது. ஸோ ஸ்டார்ட் CentOS 7 லைவ். ஸோ ஆப்வியஸ்லி லினக்ஸ் வந்து ரொம்ப நேரம் எடுக்காது, பட் விண்டோஸ் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். அட் த சேம் டைம் நான் இப்போது அதையும் நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலாக மவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கர்சர் மூவ் ஆகல. எனக்கு இது என்ன பண்ணுங்க அப்படின்னா Ctrl Alt ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியில் வரும். Ctrl Alt அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். உள்ளே கிளிக் பண்ணால் போயிடும், ஆனால் யூஸ் பண்ண முடியாது. Ctrl Alt ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெளியில் வந்துடும். அண்ட் தென் இப்போ Windows 7 போய்ட்டு இப்போ நம்ம அங்கே போய்ட்டு அதை செலக்ட் பண்ணி விடுவோம். லைக் யூஸ் இமேஜ் ஃபைல் பேக் வந்து ட்ரையல் பேக் விட்டு இது வந்து 64-bit ISO ஃபைல். ஸோ VMமும் 64-bit கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு இப்போது பவர் ஆன் திஸ் மிஷின் இப்போ சைமல்டேனியஸாக பார்த்தீங்கன்னா 2 GB இது ஒரு 1 GB இது ஒரு 1 GB விட போயிட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் ஆகும், உங்களுக்கு அப்படியே ரியலாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இதை நீங்கள் தூக்கி விட்டிங்கன்னா யூ வில் கெட் தட் கர்சர் மூவ் ஆக மாட்டேங்குது. ஓகே.
ஸோ இந்த பக்கம் இந்த OS லோட் ஆகுது, இந்த பக்கம் இந்த OS லோட் ஆகுது. ஸோ இதை எடுத்துட்டிங்கன்னா அப்பியரோ இந்த பக்கம் விண்டோஸ் லோட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பக்கம் லினக்ஸ் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் லோட் ஆகி நிற்கிது, அந்த பக்கம் லினக்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம 60 GB OS கொடுத்தோம் இல்லையா, ஸோ இங்கே பாருங்கள் லினக்ஸ் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப் ஆகிடுச்சு. அந்த பக்கம் விண்டோஸ் போகிறதுக்குள்ளே லினக்ஸ் வந்து அப் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து லைவ், நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் போதும். தேவைப்பட்டால் அப்புறமா நீங்கள் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தேவையில்லை கூட அப்படியே கூட விட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் வாட் தி பவர் ஆஃப் லினக்ஸ். Open terminal. You can start working pwd/home live user desktop. So எப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், give me some time. நான் வந்து இது என்ன பண்ணுறேன், இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன்லாம் ஆகிடுச்சு. ஒரு விஎம்மில் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் இருக்குது, இன்னொரு விஎம்மில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 7 இருக்குது. ஓகே, மேக்ஸிமைஸ் பண்ணாக்கா ஃபுல்லாக சூப்பராக தெரியுது பாருங்கள். ஸோ இப்போது நெட்வொர்க் செட்டிங்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு விஎம்மும் பேசிக்க வைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு விஎம்மோட ஐபி அட்ரஸ் செக் பண்ணலாம். விண்டோஸ் ஆர் சிஎம்டி கொடுத்து ஐபி கான்ஃபிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் காமிக்குது. 192.168.146.129 சொல்லி காமிக்குது. இது என்ன ஐபியில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஐஎஃப் கான்ஃபிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும். இது என்ன அப்பாவில், ஸோ ஜஸ்ட் அப் பண்ணும். இஃப் ஓகே, ஸோ இப்போ if config 146.128 இருக்கு. ஸோ இது வந்துட்டு 129. ஓகே, ஸோ இப்போ செக் பண்ணலாம். பிங் 192.168.146.128. ரைட், பிங் ரெண்டும் கம்யூனிகேட் ஆகுது. ஸோ இது வந்து 129 ஆகுதான்னு பார்க்கலாம். பிங் 192.168.146.129. ஸோ அந்த பக்கம்லேருந்து பிங் வரல. இது மேபி ஃபயர்வால் இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஃபயர்வால் ஆஃப் பண்ணலாம். ஸோ ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்கு என்ன பண்ணலாம், ஃபயர்வால் ஆஃப் பண்ணலாம். உங்களுக்கு தேவை வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போது செக் பண்ணலாம். யா, சரி பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஃபயர்வால் வந்துட்டு எடுத்து வந்ததுக்கப்புறம் பிங் கிடைக்குது. ஸோ ரெண்டுமே கம்யூனிகேஷன் பக்காவாக இருக்குது. இப்போது இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சியில் இருக்குது, கிளாஸ் சி ஐபி அட்ரஸ் இருக்குது. நெட்வொர்க் ஐடி பார்த்தீங்கன்னா 192.146 இருக்குது. இது வந்து நான் 20க்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ வந்துட்டு என்னோட கான்ஃபிகரேஷன் வந்து இதாங்க. இப்போது விஎம் லினக்ஸ் விஎம் வந்து
192.168.20.10 அப்படின்னு இருக்கணும். விண்டோஸ் VM வந்து பார்த்தீங்கன்னா 192.168.20.20 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது மேபி உங்கள் ஐபி அட்ரஸ் வேறு மாதிரி கூட இருக்கலாம். பட் இது அப்படியே நம்ம அப்ளை பண்ணாக்க ஒர்க் ஆகாது. விஎம்மில் வந்து சில கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி பண்ணால் தான் ஒர்க் ஆகும். ஸோ அதை பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான நெட்வொர்க் கிளாஸ் ஐபி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதை வந்து முதல்ல நீங்கள் டிஃபைன் பண்ணணும் விஎம்க்கு வந்துட்டு. ஸோ அதை நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடிட் கிளிக் பண்ணுங்கள். அதில் விர்ச்சுவல் நெட்வொர்க் எடிட்டர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சேஞ்ச் செட்டிங்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கொடுத்து எஸ் அப்படின்னு கொடுங்க. ஓகே, ஸோ கீழே அந்த இது இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா 3 நெட்வொர்க்கும் காமிக்கிற பிரிட்ஜ்னா சொல்லியிருக்கேன். ஃபிசிக்கல் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறது, ஹோஸ்ட் ஒன்லினா விஎம்குள்ளே பண்ணிக்கிறது, நேட் வந்துட்டு விஎம் டு மதர் OS, விஎம் டு விஎம் அதெல்லாம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் லோக்கல் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட் ஐபி இருக்குல்ல, அதை தூக்கி விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து டிஎஸ்சிபி தேவைப்பட்டால் வச்சுக்கோங்க, எனக்கு தேவையில்லை, அதனால நான் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்கள், 20.0 இப்போ அதான் நான் கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கிளாஸோட சப்நெட் இதை வந்து ஐபி வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருங்க. ஓகே, செட்டிங்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த மினிமைஸ் பண்ணிவிட்டு இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அங்கே போங்க. அங்கே போனீங்கன்னா இந்த விஎம்நெட் 8 அடாப்டர் இருக்குல்ல, இதான் நேட்டோடது. ஓகேங்களா, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணி இதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், 20.1 இருக்கு இல்லையா, இந்த 1 ஐபி உங்களுக்கு தேவைன்னா இது கொடுக்காதீங்க. இந்த இடத்துல வந்துட்டு இல்லை எனக்கு இந்த 1 ஐபி தேவையில்லை, நான் இந்த ஐபி யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஓகே. இன்கேஸ் இந்த 20.1 ஐபி நான் தேவைப்படுறேன் அப்படின்னா இந்த ஐபி நீங்கள் வெளியில் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா கான்ஃப்ளிக்ட் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ யூஸ் பண்ணாத ஐபி வந்து இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 100ன்னு கொடுத்துருவேன். இந்த 100 ஐபி யூஸே பண்ண மாட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த ஐபி வச்சு இந்த மதர் OS நான் விஎம்குள்ளேருந்து இங்கே வெளியில் கனெக்ட் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு தேவைப்படும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்துட்டு. ஸோ இப்போ விஎம்மில் விண்டோஸ் 7 இருக்கு இல்லையா, இப்போ என்ன பண்ணுறேன், நான் போய்ட்டு அங்கே போய்ட்டு ஐபி மாற்றுறேன். இது விஎம்குள்ளே இருக்கிற விண்டோஸு. ஸோ அங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மாற்றிடுறேன். இப்போ வந்துட்டு 20.20ன்னு மாற்றிடுறேன். .192.168.20.20 ஓகே. கேட்வே டிஹெச்சிபி எதுவுமே நான் கொடுக்கல, ரைட். ஓகே ஓகே. ஸோ இப்போது 20.20லேருந்து 20.100 பிங் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்துட்டு பிங் 192.168.20.100 நம்ம விண்டோஸ் மிஷினோட ஐபி. ஓகேங்களா, கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா ஓகே, அங்கே ஃபயர்வால் ஆஃப் பண்ணியிருக்கணும், ரைட். இது பிராண்ட் நியூ மிஷின் இல்லையா, ஃபயர்வால் ஆஃப் பண்ணி தான் உடனே வரும். இது ஃபிசிக்கல் மிஷின். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் உள்ளே போயிட்டு இப்போ நான் திரும்ப பிங் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். பிங் அது பாருங்கள். இப்போ இந்த 20.20 விஎம்லேருந்து கூட, ஐ மீன் ஃபிசிக்கல் மிஷினில் கூட பண்ண முடியும். இதனோட ஃபிசிக்கல் மிஷினை சிஎம்டி பிங்கு 192.168.20.20 இது என்னோட விஎம் விர்ச்சுவல் மிஷின் வந்து பிங் ஆகுது எனக்கு. இப்போ இது என்னது, இது வந்து மதர் OS, என்னோட மதர் OS. இங்கே பாருங்கள், அதில் தான் நான் vmware workstationலாம் கூட இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து இந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளே இருக்கிற ஓஎஸுக்கு என்னால் பிங் பண்ண முடியுது. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி நீங்கள் இப்போ CentOSக்கும் வந்துட்டு ஐபி மாற்றி விட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஐபி மாற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா NMTY அப்படின்னு கொடுக்கணும். அந்த இடத்துல கொடுத்து எடிட் கனெக்ஷன், இந்த இதில் ஆட்டோமேட்டிக் எடுத்துகிட்டு மேனுவல். Available to all users.
network restart. இது உள்ள சில கான்ஃபிகர் பண்ணிட்டு சொன்னா புரியாது உங்களுக்கு. லினக்ஸ் அட்மினா இருக்கிறவங்களுக்கு புரியும் என்ன பண்றேன்னு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துட்டு 20.10 காமிக்குதுங்களா. இப்போது இங்கேருந்து என்னால் வந்துட்டு இதையும் பிங் பண்ண விண்டோஸ் விஎம் பிங் பண்ண முடியும், விண்டோஸ் மதர் ஓஎஸையும் பிங் பண்ண முடியும். 192.168.20.20 விஎம் பிங் ஆகுதுங்களா. இப்போது மதர் ஓஎஸ் ரைட். ஸோ சூப்பர். இப்போ எதை வேணால் நான் கிளைண்ட்டாக வச்சு சர்வரை வச்சு கூட நான் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் ஹோஸ்ட் ஒன்லிக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிரிட்ஜர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போயிட்டு இந்த இடத்துல நேட் இருக்குது, இப்போ நேட் பண்ணிட்டோம். நேட் இல்லாமல் பிரிட்ஜர் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் நெட்வொர்க் கார்டு டிரைவர் இருக்குல்ல, அது ஒரு பாருங்கள். இந்த 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 இதை வந்து இந்த நெட்வொர்க் கார்டை வந்து ஷேர் பண்ணிடும். விஎம் நெட் 1 வந்து ஹோஸ்ட் ஒன்லியோடது, விஎம் நெட் 8 வந்துட்டு நேட்டோடது. ஓகேங்களா. ஸோ இந்த கார்டு இந்த நெட்வொர்க் கார்டே அப்படியே உள்ளே வந்து ஷேர் ஆகிடும் உங்களுக்கு வந்துட்டு. இதுக்கு ஒரு ஐபி இருக்கும், உள்ளே ஒரு ஐபி வச்சு நீங்கள் அதுக்கும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது வந்துட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, ஸோ ஓரளவுக்கு இப்போ பிரிட்ஜரு நேட் இந்த கனெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம வந்துட்டு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.